மீபா சோம் அவர்கள் எழுதிய ஒரு சரித்திர சிறுகதை பளிங்கு கனவு. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மீபா சோமு அவர்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாமா? பளிங்கு கனவு. என்ன யோசிக்கிறாய் சர்தார் என்று மறுபடியும் கேட்டார் பாதுஷா ஷாஜகான். ஒன்றுமில்லை சர்க்கார், உள்ளறையில் பேகம் ஷாகிபாவின் சமாதிக்கு மேலே வைத்து பதிக்க வேண்டிய கடைசி பளிங்குகள் தான் பாக்கி என்று தயக்கத்துடன் வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பதித்தான் சர்தார் ஷேர்கான். குதிரை வீரனுக்கு சவுக்கை போல பாதுஷாவுக்கு ஷேர்கான். ஆக்ராவின் தலைமை சேனாதிபதி அவன். எந்த கல்லை சொல்லுகிறாய் சர்தார் என்று கேட்டார் பாதுஷா ஆவலோடு. பளிங்குக்கல் ஒன்றை இதயத்தின் வடிவத்தில் செதுக்கி அதில் நரம்புகள் ஓடுவது போல பச்சை கற்களையும் சிவப்பு கற்களையும் பதிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. ஆமாம், அதற்கா இத்தனை நாள் பிடிக்கிறது என்று கேட்டார் பாதுஷா. இவ்வளவு பெரிய மகாலை இத்தனை அழகாக செய்து முடித்த சிற்பிகளால் இந்த இதய துண்டு ஒன்றை செதுக்குவதற்கு ஏன் இவ்வளவு தாமதமாக வேண்டும் என்று அவருக்கு புரியவில்லை. 17 வருடங்கள் ஆகிவிட்டன, இன்னும் என் கனவு பூர்த்தியாக காணோமே என்று ஒரே கவலையோடு சொன்னார் பாதுஷா. இல்லை சர்க்கார், எல்லாம் முடிந்து விட்டதே, இந்த ஒரு சிறு வேலைதானே பாக்கி. இதையும் பாரிசீகத்திலிருந்து உஸ்தாத் ஈஷாவுடன் வந்திருக்கும் பிஜ்லி கானிடமே ஒப்படைத்திருக்கிறேன், முடிந்துவிடும். பாதுஷா பளிச்சென்று கேட்டார். பிஜ்லியா? அவன் ஒரு பெரிய சோம்பேறி அல்லவா? இல்லை சர்க்கார், இந்த தாஜ்மஹாலை கட்டுகிற பெரும் பணியில் பிஜ்லி கானின் உழைப்புதான் அற்புதமானது. 58 அடி குறுக்கு விட்டமுள்ள உள்விதானம் முழுதும் அவனுடைய வேலைப்பாடுகள் தான். உஸ்தாத் ஈஷாவே அவனுடைய கலைத்திறமையை பிரமாதமாக மெச்சுகிறார் என்று பெருமிதத்தோடு சொன்னான் ஷேர்கான். ஆனால் முழு சோம்பேறி, அப்படித்தானே? இல்லை சர்க்கார், இங்கே வேலை செய்யும் 30,000 சிற்பிகளிலும் பிஜ்லிகானுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் சில சமயங்களில் பளிங்கு கல்லுக்கு எதிரே இருந்து ஒரே சிந்தனையில் ஆழ்ந்து விடுகிறான். இரவு கழிவதும் உதயமாவதும் கூட தெரியாமல் பித்து பிடித்தார் போல உட்கார்ந்து விடுகிறான். அவனை சுய நினைவுக்கு கொண்டு வருவதே பெரும் பாடாகி விடுகிறது. பல இரவுகளில் பளிங்குக்கு முன்னால் ஒரே ஏக்கத்தோடு உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பதை கூட நான் பார்த்திருக்கிறேன் என்று விவரமாக சொன்னான் சர்தார் ஷேர்கான். அதா பரஷ் என்று சொல்லி வணங்கி அந்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வந்தான் சிற்பத் தலைவன் உஸ்தாத் ஈஷா. தாஜ்மஹலை கட்டுவதற்கு என்றே பாரிசீகத்திலிருந்து வந்திருக்கிற அதிசய திறமை வாய்ந்த அபூர்வ சிற்பி அவன். அவனோடு உதவிக்கு வந்தவன் தான் பிஜ்லிகான். ஆதா புஷ்தார் என்று அவனை பரிவோடு வரவேற்றார் பாதுஷா. முழங்காலை மண்டியிட்டு வணங்கிய உஸ்தாத் ஈஷா எழுந்து சர்தார் ஷேர்கானுக்கு அருகில் ஒதுங்கி நின்று கொண்டான். என்ன உஸ்தாத், தாஜ்மஹல் பூர்த்தியாகிவிட்டது என்று எண்ணி அதை திறப்பதற்கு கூட நாள் குறித்து விட்டார் நமது அக்தர் ஷுமார். உம்முடைய பிஜ்லிகான் தான் திட்டத்தை எல்லாம் குலைத்து விடுவான் போலிருக்கிறது என்றார் பாதுஷா. சர்க்கார், நாளை காலைக்குள் இதய பளிங்கு பூர்த்தியாகிவிடும். பிறகு அதை சமாதியிலே வைத்து பதிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது? அது சரி, பொருத்துவது ஒன்றும் பிரமாதமில்லை, ஆனால் இதயம் தயாராக வேண்டுமே என்று கேட்டார் பாதுஷா. அந்த வார்த்தைகளில் ஆற்ற முடியாத கவலை தொனித்தது. சர்க்கார், பேகத்தின் நினைவுக்கு தங்களுடைய இதயத்தின் கடைசி காணிக்கை மகத்தானதல்லவா? அதனால்தான் கொஞ்சம் நாள் பிடிக்கிறது போலும் என்றான் உஸ்தாத். நாளை மறுபடி வருகிறேன். அந்த சோம்பேறி மீண்டும் ஏதாவது சால்ஜாப்பு சொன்னால் பிறகு என்னையும் மீறி கோபக்காரன் ஆகிவிடுவேன்
என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டு பாதுஷா அங்கிருந்து நகர்ந்தார். ஜி சர்க்கார் என்று பணிவோடு சலாம் செய்தான் உஸ்தாத் ஈசா. அத்தியாயம் 2. ஜி சர்க்கார் என்று ஒப்புக்கொண்டு உறுதி சொன்னபோது உஸ்தாத் ஈஷாவுக்கு எள்ளளவும் சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் மறுநாள் நடந்தது என்னவோ வேறு விதமாக இருந்தது. நடந்தது என்றால் நடக்காதது. ஆமாம், மறுநாள் ஒரு வேளையும் நடக்கவில்லை. பாதுஷா வந்தார். ஆவலோடு கேட்டார், எதையும் பூர்த்தியாகி விட்டதா என்று. சர்க்கார், மன்னிக்க வேண்டும், இன்று மாலைக்குள் நிச்சயம் முடிந்துவிடும். அது முடியும் வரை நானும் பிஜ்லிகானுக்கு எதிரிலேயே இருந்து கவனிக்கிறேன் என்றான் உஸ்தாத் ஈஷா. பாதுஷாவின் முகத்தில் இருந்த துன்பக்குறி கோபமாக மாறியது. பக்கத்திலே நின்ற சர்தார் ஷேர்கானை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்தார். சர்தார், அந்த பிஜ்லிகானை கொண்டு வரும் இங்கே. மனைவியை பிரிந்து தவிக்கும் ஒரு கணவனுடைய இதயத்தின் ஆவலை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத வெறும் கல்லா அவன்? இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்ததுதான் தாமரம். எந்திரம் போல சுழல்கிற ஒரு சப்தராசி விறுவிறு என்று சென்று பிஜ்லியை அப்படியே அலாக்காக கொண்டு வந்து பாதுஷாவின் முன்பு நிறுத்தினான். இதயப்பளிங்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டார் பாதுஷா உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு. பிஜ்லிகான் பதிலே பேசவில்லை. வேலை எந்த மட்டில் இருக்கிறது என்று கேட்டேன். பாதுஷாவின் வார்த்தைகளில் சற்று கடுமை உண்டாயிற்று. அப்பொழுதும் பிஜ்லிகான் பேசவில்லை. உஸ்தாத் ஈஷா குறுக்கிட்டு சொன்னான், பாதி வேலை ஆகிவிட்டது. இன்று பொழுது சாய்வதற்குள். என்ன, பாதிதான் ஆகியிருக்கிறதா? பிஜ்லி, உண்மையை சொல் என்று மறுபடியும் பிஜ்லிகானையே கேட்டார் பாதுஷா. கோபத்தினால் அவருடைய உடம்பு முழுதும் படபடத்தது. உண்மையை சொல்கிறேன், இன்னும் அந்த வேலையை நான் ஆரம்பிக்கவே இல்லை என்று ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருந்து பேசுபவன் போல சொன்னான் பிஜ்லிகான். ஆரம்பிக்கவே இல்லையா பிஜ்லி? என்னுடைய ஆசையும் ஆவலும் கொஞ்சமாவது உனக்கு தெரிந்திருக்கிறதா? கல்லோடு பழகி பழகி நீயும் கல்லாகி விட்டாயா? சர்க்கார், உணர்ச்சியற்ற கல்லுக்கு உணர்ச்சி கொடுக்க வேண்டியவன் நான். அதற்கு தேவையான மனநிலை வரமாட்டேன் என்கிறது எனக்கு. இந்த பதில் வந்ததோ இல்லையோ, பாதுஷாவுக்கு சினத்தினால் கண் சிவந்தது. மனநிலையா? வரமாட்டேன் என்கிறதா? அதை வரவழைக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே ஷேர்கானுடைய கையில் இருந்த சவுக்கை பிடுங்கினார் பாதுஷா. மறுகணம் பளார் பளார் என்று சவுக்கின் நீண்ட வார் பிஜ்லிகானின் இடுப்பை சுற்றி நெளிந்தது. சுருண்டான், சுருண்டு விழுந்தான். மின்னலை போல துடித்தான் பிஜ்லி. அங்கு கூடியிருந்த அத்தனை பேரும் எதிர்பாராத இந்த சம்பவத்திலே சொல்லற்று செயலற்று மரமாக நின்றார்கள். அடுத்த வினாடி ஒரே அங்கலாய்ப்போடு அந்த இடத்தை விட்டு அகன்றார் பாதுஷா. அத்தியாயம் 3. சூரியன் விடைபெறும் நேரம். மேற்கு வானத்தின் கடைசி கதிர்கள் யமுனை நதியில் விழுந்து தரையிலே உள்ள பாதுஷாவின் கோட்டையை வளைத்து பிரதிபலித்துக் கொண்டிருந்தன. கோட்டைக்கு உள்ளேயோ பிஜ்லிகானின் இடுப்பிலே சுருண்ட சவுக்கு பாதுஷா ஷாஜகானின் இதயத்திலே எத்தனையோ உணர்ச்சிகளை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. இந்த உலகத்தில் தன்னை தனியே தவிக்க விட்டு மறைந்து போன மும்தாஜ் பேகத்தின் நினைவாக நிறுவப்போகும் அந்த பெரிய மகளில் ஒரு மிகச் சிறிய பளிங்கு துண்டுக்காக எவ்வளவு ஆத்திரமான நிகழ்ச்சி நடந்துவிட்டது. மனித இதயம் என்பது அவ்வளவு அரிய பொருளா? அதை கல்லினார் செய்வது கூட அவ்வளவு கஷ்டமா? பாதுஷா ஒரே கலக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். சர்க்கார் என்று குரல் கேட்டது. உஸ்தாத் ஈஷா உள்ளே நுழைந்தான். கல்லை செதுக்கியாயிற்று. திறப்பு வைபவத்துக்கு இனி ஒரு இடையூறும் இல்லை. இதை சொல்வதற்குத்தான் இப்பொழுது இங்கேயே நேரே வந்து விட்டேன். மன்னிக்க வேண்டும். உஸ்தாத், எப்பொழுதுமே வார்த்தையை விட சவுக்குக்கு வலிமை அதிகம்தான் போலும். ஆனாலும் அந்த சோம்பேறி பிஜ்லி நம் எல்லோருக்கும் எவ்வளவு மன கஷ்டத்தை தந்து விட்டான். அதை நினைத்தால்தான் வருத்தமாக இருக்கிறது எனக்கு. சரி, பரவாயில்லை, சென்று வரும். உம்முடைய பரிவுக்கு மகிழ்ச்சி. உஸ்தாத்தை அனுப்பிவிட்டு கோட்டையின் மாடிப்படிகளிலே ஏறி சயன அறைக்கு வந்தார் பாதுஷா. இதய பளிங்கை செதுக்காகிவிட்டது என்றான் உஸ்தாத் ஈஷா. அந்த கல் எப்படி இருக்கிறதோ? சவுக்கினால் அடித்த அடியில் அவசர அவசரமாக ஏதோ ஒப்பேற்றி விட்டானோ பிஜ்லி? இருக்காது. அப்படி ஒப்பேற்றும்படி விடமாட்டாரே உஸ்தாத் ஈஷா. அல்லது ஒருவேளை அவரும் சவுக்குக்கு பயந்து போயிருந்தால்? இந்த மாதிரி யோசனைகளின்
புகை குமைப்பில் மனம் கலங்கி இரவு வெகுநேரம் வரை நிம்மதியே இல்லாமல் இருந்தார். அறைக்கு வெளியே நிலா முற்றத்துக்கு வந்தார். எதிரே யமுனை நதி. வானத்தில் இருந்து ஒரு பேரருவி போல் பொழிந்து கொண்டிருந்த நிலவில் நதியின் வெள்ளி மணற் பரப்பில் தன்னுடைய பளிங்கு கனவு வளர்ந்தோங்கி நின்றதை இமை கொட்டாமல் பார்த்தார் பாதுஷா. அடுத்த நிமிடம் அந்த பிரம்மாண்டமான மகளுக்குள் இருந்த சமாதி மணக்கண் முன் தெரிந்தது. அந்த சமாதியினுள் அமர நித்திரை செய்யும் தன் அருமை மனைவி எழுந்து வந்து அந்த நிலா ஒளியில் தன் எதிரே நிற்பது போல ஒரு பிரமை அவருக்கு. மும்தாஜ் என்று தன்னையும் மறந்து பரிவோடு அழைத்தார். அவருடைய கண்கள் கலங்கியது. அப்படியே சயன அறைக்குள் வந்தார். விரைவாக எதையோ தேடினார். ஆக்ரா நகரத்துக்குள் சில இரவுகளில் மும்தாஜ் பேகத்தின் யோசனைப்படி மாறு வேஷத்தில் பாதுஷா உலா செல்வதுண்டு. அதற்கு தேவையான தாடியும் ஒட்டு போட்டு தைத்த நீண்ட லுங்கிச் சட்டையும் மாடத்தின் உள்ளே கவனிப்பில்லாமல் கிடந்தன. பாதுஷா அவற்றையெல்லாம் எடுத்தார். வெகு துரிதமாக அணிந்து கொண்டார். நிலை கண்ணாடிக்கு முன்னால் நின்று விளக்கை சற்று தூண்டி விட்டு கொண்டு பார்த்தார். உண்மையில் அவருக்கே அவரை அடையாளம் தெரியவில்லை. மும்தாஜ் தான் எவ்வளவு கெட்டிக்காரி! அவள் கைப்படவே தைத்து கொடுத்த அங்கி அல்லவா அது? தன் கணவனை இன்னொருவர் இனம் கண்டுவிடக் கூடாது என்பதில்தான் அவளுக்கு எத்தனை கவனம்! பாதுஷா அதையெல்லாம் எண்ணி எண்ணி ஏக்க பெருமூச்சு விட்டுக்கொண்டே வெளியே வந்தார். அத்தியாயம் 4. ஆக்ராவின் புதல்வி என்று அழைக்கப்படும் யமுனையின் கரையில் நிலவு மங்கிக் கொண்டு வந்தது. விடுவதற்கு சற்று முன்பு கவியுமே ஒளி கலந்த ஒரு இருட்டு. அந்த ஈரடியான நேரத்தில் யாரோ ஒரு நாடோடியைப் போல பாதுஷா ஷாஜகான் நடந்து சென்றார். தாஜ்மஹாலுக்குள்ளே இருக்கும் அந்த இதயக்கல்லை போய் பார்த்து சமாதிக்குள்ளே கண்ணயரும் தன் மனைவிக்கு திருப்தியாக இருக்குமா என்று தெரிந்து வந்துவிட வேண்டும் என்பதே அவர் ஆசை. யமுனையின் கரையில் மரம் அடர்ந்த அந்த பிரதேசத்தில் சிறு சிறு சமாதிகளாக நின்ற பாழ் இடத்தில் அதோ ஒரு சின்னஞ்சிறு சமாதிக்கு முன்னால் யாரோ நிற்பது போல் தெரிகிறதே. பாதுஷா சற்று தயங்கினார். பிறகு ஏதோ யோசித்தவர் போல மேலே நடக்க ஆரம்பித்தார். என்ன விந்தை! அந்த இடத்தை நெருங்க நெருங்க அவருடைய உள்ளத்தில் திகைப்பு அதிகரித்தது. காரணம், அந்த மனிதன் வேறு யாருமில்லை, பிஜ்லிகான் தான். பாதுஷா தமது திகைப்பை எல்லாம் அடக்கிக் கொண்டு அவனிடம் மெதுவாக கேட்டார். பாய், முஷாபிர்கானா இங்கே இருக்கிறது? முஷாபிர்கானாவா? நீங்கள் யார்? இந்த நேரத்தில் கேட்கிறீர்களே என்றான் பிஜ்லி. பாய், தாஜ்மஹலின் திறப்பு விழா நடக்கப் போகிறது என்று கேள்விப்பட்டு அந்த வைபவத்தை பார்க்க டெல்லியில் இருந்து வருகிறேன். வழி தெரியாமல் இரவெல்லாம் எங்கெங்கோ சுற்றிவிட்டேன் என்று பதில் சொன்னார் மாறு வேஷத்தில் இருந்த பாதுஷா. அதோ தெரிகிறதே, ஒரு பெரிய பளிங்கு கட்டடம். அதற்கு பக்கத்திலேயே இருக்கிறது முஷாபிர்கானா. அந்த பளிங்கு கட்டடம் அதுதான் தாஜ்மஹல். பாதுஷாக்களின் மனைவிமார்கள் இறந்து போனால் இப்படித்தான் பளிங்கு மகள் நிற்கும் என்று சொன்னான் பிஜ்லிகான். அவனுடைய குரல் ஏனோ கம்மிற்று. அவன் நின்று கொண்டிருந்த அந்த பாழடைந்த சிறிய சமாதிக்கு மேலே சாய்ந்து உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டான் பிஜ்லி. பாய், ஏன் மனசை இப்படி தளர விடுகிறீர்கள்? என்ன குழந்தை மனம் உங்களுக்கு என்று பரிவு கனிய கேட்டார் பாதுஷா. குழந்தை மனமா? எனக்கா? நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள். ஆனால் கல்லோடு பழகி பழகி நானும் கல்லாகிவிட்டேன் என்றல்லவா பாதுஷா சொன்னார். மனைவியை பிரிந்த ஒரு கணவனுடைய மனம் எனக்கு புரியவில்லையாம். உண்மைதானே? இந்த பாழடைந்த சமாதிக்கு மேலே நான் ஒரு பளிங்கு மகளா எழுப்பியிருக்கிறேன் என்று ஆத்திரத்தோடு கேட்டான் பிஜ்லிகான். மாறு வேஷத்தில் நின்ற பாதுஷாவின் உள்ளத்திலே சொல்ல முடியாத வேதனை தோன்றியது. பாய், அப்படியானால் இந்த சமாதிக்குள்ளே இருப்பது? ஆமாம், என் மனைவிதான். ஆக்ராவின் செம் மண்ணிலே வந்து சாவதற்கு என்றே என்னோடு பாரசீகத்திலிருந்து வந்தாள் அவள். அந்த வார்த்தைகள் ஆழமான வெள்ளத்தில் இருந்து வரும் சுழிகளைப் போல சுழன்று வந்தன. தொண்டையை இருமிக்கொண்டு பிஜ்லி சொன்னான். ஓய்வாருங்கள் முஷாபீர், என் கதை ஒரு சோக நாடகம். அதை கேட்காதீர்கள்.
தாஜ்மஹலை கட்டுகிற ஒரு சிற்பியின் மனைவி இந்த பாழடைந்த சமாதிக்குள்ளே வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கி மறைந்து கிடக்கிறாள் என்று எண்ணும்போது என்னால் தாங்க முடியவில்லை. பளிங்கு கல்லுக்கு முன்னால் உட்காரும்போது சில சமயங்களில் அதை நான் நினைத்து விடுவேன். அவ்வளவுதான், எனக்கு வேலையே ஓடாது. என் இதயத்தையே ஒளிகொண்டு செதுக்குவது போல இருக்கும். மாறு வேஷத்தில் இருந்த பாதுஷா அந்த நீண்ட லுங்கி சட்டையின் விளிம்புகளைக் கொண்டு பிஜ்லிகானின் கண்களில் இருந்து பெருகி வரும் கண்ணீரை துடைத்தார். சென்று வாருங்கள் முஷாபீர், உங்கள் இரக்கத்திற்கு அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பான். அத்தியாயம் 5. 17 ஆண்டுகளாக பளிங்கு கல்லும் ஒரு கணவனுடைய இதயத்தில் பளிங்கு காதலும் சேர்ந்து தவம் கிடந்து சிற்ப கனவாய் உருவாகி யமுனை கரையிலே நின்றது. அந்த வைபவத்தை கொண்டாடுவதற்கு என்று சிற்றரசர்கள், பேரரசர்கள், இனாம்தார்கள், பக்கீர்கள், மௌல்விகள், சிற்பிகள், இப்படியாக ஒரே கூட்டம். ஒட்டகம் பூட்டி ஆடி அசைந்து வரும் வண்டிகள், முகப்படாம் போர்த்து அசைகின்ற மலையென நடந்து வரும் யானைகள், படபடவென்று நெரித்துக் கொண்டு ஓடும் துருக்கி நாட்டு ஜாதி குதிரைகள், சல்லா திரையிட்டு குலுங்கி குலுங்கி செல்லும் பல்லக்குகள், இப்படியாக ஒரே ஊர்வலம் மயம். வானங்கள் வானத்திலே சீறின, அதிர்வெட்டுகள் முழங்கின. ஷனாய் வாத்தியத்தின் ஒளி சோகம் என்ற வர்ணத்தை குலைத்து தீட்டிய ஒரு நாத சித்திரமாக தாஜ்மஹல் முழுதும் வியாபித்து நின்றது. ஷாஜகான் சக்கரவர்த்தி ஆடம்பர ஆடைகள் ஏதுமின்றி தம் மனைவி கைப்பட தைத்து கொடுத்த அந்த லுங்கி சட்டையை அணிந்து கொண்டு ஒரு பக்கீரை போல வந்தார். வலது காலை முன்னே வைத்து மகளின் முகப்பில் நுழைந்ததும் மௌல்விகள் திருக்குரான் ஓதி அந்த வரவை புனிதப்படுத்தினார்கள். ராஜவாத்தியங்கள் அந்த வருகைக்கு கட்டியம் கூறின. பளிங்கு ஓடைகளையும் அந்த ஓடைகளின் வழியாக தண்ணீர் பாய்ந்து வளர்க்கும் பூச்செடிகளையும் கடந்து உள்படிகளிலே ஏறி தாஜ்மஹலின் நெஞ்சகத்தில் உள்ள மனைவியின் சமாதி அறைக்குள்ளே வந்தார் பக்கீர்களோடு பக்கீராக ஷாஜகான். சோகமயமான அந்த காட்சியிலே ஷனாய் வாசித்துக் கொண்டிருந்தவன் மனம் உருகிப் போய் பொங்கி வரும் துக்க வெள்ளத்தை எல்லாம் ஷனாய் வாத்தியத்தின் சிறு துவாரங்களின் வழியாக ஓடவிட்டான். சமாதிக்கு எதிரே அடுக்கு ரோஜா மலர்களை கொண்டு செய்து உயர்ந்த பாரசீக பன்னீர் தெளித்து வைக்கப்பட்டிருந்த பூச்சிண்டை எடுத்தார் பாதுஷா. மும்தாஜ் பேகத்தின் சமாதிக்கு மேலே இதயத்தின் வடிவத்தில் பதிக்கப்பட்டிருந்த அந்த அற்புதமான பளிங்கு கல்லிலே மனிதர்களின் கடைசி காணிக்கையாக வைக்க வேண்டிய அந்த பூச்செண்டை எதிர்பார்த்து மௌல்விகள் முன்னால் வந்தார்கள். அதை சமர்ப்பிக்க வேண்டிய பெருமை தங்களுடைய புனிதமான கரங்களைத்தான் சாரும் என்று எண்ணி பாரசீக நாட்டு பக்கீர்கள் ஆவலோடு நெருங்கினார்கள். சர்தார் என்று கூப்பிட்டார் பாதுஷா. பிஜ்லிகான் எங்கே என்றார். மூடி விழிக்கும் நேரத்தில் கையும் காலும் விலங்கிடப்பட்ட பிஜ்லிகான் பாதுஷாவின் முன்பு கொண்டு வரப்பட்டான். இதென்ன விலங்கு சர்தார் என்று கேட்டார் பாதுஷா. சர்க்காரின் ஆக்ஜைக்கு கட்டுப்படாமல் காலதாமதம் செய்து சர்க்காரின் அமைதியை குலைத்ததற்காக தண்டனை என்று சொன்னான் சர்தார் ஷேர்கான். சர்தார், முதலில் இந்த விலங்குகளை அவிழும். பிஜிலியினுடைய முகத்தில் குழப்பத்தின் குறிகள் மின் வெட்டுக்களாய் பாய்ந்து கொண்டிருந்தன. பிஜ்லி, இந்தா, ராணியின் சமாதியிலே முதலாவது பூச்செண்டை வைக்க வேண்டியவன் நீதான். சர்தார், உஸ்தாத், மௌல்வி, வக்கீர் எல்லோரும் திகைப்பிலே அப்படியே நின்று விட்டார்கள். பாதுஷா சொன்னார், பிஜ்லி, மனைவியை இழப்பது என்றால் அது என்ன என்பது உனக்குத்தான் தெரியும். இப்படி சொல்லிவிட்டு பிஜ்லிகான் கண்களை அன்று இரவு துடைத்தாரே, அதே லுங்கியின் விளிம்பினால் இப்பொழுது தமது கண்களையே துடைத்துக் கொண்டார் ஷாஜகான். ஆனாலும் அந்த துடைப்புக்கெல்லாம் அடங்காமல் பெருகிய துக்க துளிகள் பாரசீக பன்னீரால் தெளிக்கப்பட்ட அந்த பூச்செண்டை நனைத்தன. பளிங்கு கனவு. சரித்திர சிறுகதை முற்றும்.